பொதுவாக ஒரு முறையில், அதாவது தரைநிலை, முதல் மாடி ஆகியவற்றுக்கு பிறகு நாம் வழக்கமாக தனித்துவமான அடித்தளங்களை ஒரு கருத்தில் அமைக்கிறோம். இந்த தனித்துவமான அடித்தளத்தின் ஒரு நன்மை என்னவென்றால், சில சமயங்களில் கடினமான நிலத்தடி சில சமயங்களில் 6 அடி 7 அடி ஆழத்தில் கிடைக்கக்கூடும். இந்த 6 அடி அல்லது 7 அடி ஆழத்தில் நாம் இவ்வளவு அகலமான கற்களை கட்டி கொண்டு வருவது ஒரு காரணத்தால் பொருளாதார ரீதியாக இல்லை. அப்படி வரும் நேரத்தில் நாம் இதற்குள் உள்ள அடித்தளத்தையும் அதேபோல் தூணையும் அதிகமாக செய்வோம். அப்படி செய்தால் நமக்கு கிடைக்கும் ஒரு நன்மை என்னவென்றால், இந்த தூணின் உயரம் மட்டும் நாம் அதிகரிக்க வேண்டும். ஏனெனில் அதே பரப்பளவு முழுவதும் நாம் அங்கே கற்களை கவனமாக அடுக்கி வைக்க வேண்டும். இந்த செயல்முறைக்கு அதிக நேரம் மற்றும் உழைப்பு தேவைப்படும். ஒவ்வொரு கல்லும் சரியான இடத்தில் சரியான கோணத்தில் வைக்கப்பட வேண்டும். இது ஒரு பெரிய கட்டுமான பணியின் ஒரு பகுதியாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, உதாரணமாக ஒரு அடித்தளத்தை உருவாக்குவதற்காகவோ அல்லது ஒரு நிலப்பரப்பை சமன் செய்வதற்காகவோ இருக்கலாம். இந்த கற்கள் அந்த பகுதியின் ஸ்திரத்தன்மைக்கு மிகவும் முக்கியமானவை. மேலும் இந்த கற்களை வைப்பதன் மூலம் அந்த பகுதியின் பயன்பாடு மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்.